அனைத்து எம்பிகளுக்கான இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியான பேசுகிறதுக்கான விஷயம். நம்ம டீலிமிட்டேஷன் பற்றி கடந்த காலங்களில் திமுகவே இந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க கூட்டியிருக்கிறாங்க. அது நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பில் நம்மளும் போய் பங்கெடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறப்ப தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம இந்த ஒரு மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கணுங்கிறதான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க வராமல் இருக்கிறது அவங்கள பற்றிய அவங்களே மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். அது எப்படி திசை திருப்பறதா இருக்கும்? இப்போ வந்து இல்லை, ரெண்டுமே முக்கியமான விஷயம்தான். நம்ம ஒன்றை மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. ரெண்டுமே முக்கியமான விஷயம்தான். ரெண்டுமே மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம்தான். காவிரி விஷயத்திலே நம்ம அரசு தெளிவான முடிவோடு தான் இருக்குது. நம்ம அனைத்து சட்டமன்றத்திலேயே நம்ம தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். மேகதாது விஷயமாக அனைத்து கட்சியிலும் நம்ம பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில். அடுத்து இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இப்போ டீலிமிட்டேஷன் விஷயமாக நம்ம ஒன்றிய அரசு ஒரு பில்லை கொண்டு வரங்கிறப்ப அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ப்ரிப்பேர்டாக ஒரே அணியில் இருக்கிறதா நம்ம அவசியம். அதை தான் நம்ம தமிழக மக்களும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இல்லை, எப்படி திசை திருப்ப முடியும்? நம்ம இது ஒரு காவிரி விஷயம் ஒரு கண்ணுனா அது டீலிமிட்டேஷன் இன்னொரு கண்ணு தான். அது எப்படி ஒரு கண்ணை நம்ம பார்க்குறப்ப இன்னொரு கண்ணை நம்ம புறக்கணிக்கிறதா ஆகாது. கண்டிப்பாக பேசிட்டோமே நிறைய வாட்டி அதையே பேசிட்டோம். தயக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. தயக்கமும் இல்லை, பயமும் இல்லை அனைத்து கட்சி கூட்டுறதில்ல. இது ஒரு வாய்ப்பு தான். பார்த்திங்கன்னா மேகதாது விஷயமாகவும் காவிரி விஷயமாகவும் ஏற்கனவே நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முதல் கூட்டத்தொடரிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஏற்கனவே அதை இப்போ நிறைய பேசிட்டோம். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அதை பற்றி நம்ம பேசியிருக்காங்க. அதை உரிய வாய்ப்பு நம்ம சபாநாயகர் கொடுத்துருக்காங்க. நம்ம த்ரெட்பேராக அதை பற்றி பேசிட்டோம். அதுதான் கடந்த காலங்களில் டீலிமிட்டேஷனை அதிகமாக எதிர்த்த திமுக இப்போ சமீப காலமாக ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு அதை பற்றி பெரிய அளவில் பேசாமல் இருக்காங்க. இன்னுமே அது பாராளுமன்றத்தில் நடக்குமா அமல்படுத்தாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள எதுக்கு இவ்வளோ அவசரப்படணும் தமிழக அரசு இந்த அனைத்து கூட்டத்திற்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அப்போ இப்போ இந்த 2026 இதை பற்றி நடக்கிற அவசரம்னா போன வருஷம் நடந்தது அது எப்படி நம்ம சொல்லுவோம்? போன வருஷமே கொண்டு வந்தாங்கல்ல, திமுக கொண்டு வந்தாங்களா, அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இல்லை, நாம் என்ன சொல்கிறோம்னா, போன வருஷம் திமுக கொண்டு வந்த அனைத்து கட்சி கூட்டத்தும் அதுவும் சரியான விஷயம்தான். இப்பொழுதும் நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிற இந்த அனைத்து கட்சி கூட்டமும் சரியானது தான், அவசியமானது தான். இந்த விஷயத்தில் திமுக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. தொகுதி மறுவரை விஷயத்தில் ஒரு இல்லை, அது என்னென்னா அதுதான் பார்த்தீங்கன்னா, திமுக பல்வேறு காரணங்களால் இந்த ஒன்றியத்தில் ஆளும் அரசோட பணிஞ்சு போயிருக்காங்க. அதுதான் உண்மை. அவங்க ஒவ்வொரு அமைச்சர் மீதியும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது அவங்க காலத்தின் கட்டாயமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க எப்பொழுது காங்கிரஸ் வெளியே வந்ததோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். காங்கிரஸ் வெளியே வந்தது அவங்களுக்கு ஒரு நல்ல காரணம். அது உண்மையிலே அவங்க உள்ளுக்குள்ளே அவங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எப்போ பிஜேபி பக்கம் போகலாம் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக, அவங்க மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளும் தப்பிக்கிறதுக்காக இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் அவங்க பார்ப்பாங்க.